இஸ்லாம் ஐக்கியம் 70 நபர்கள் குடித்த ஒரு கோப்பை பால். ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் அக்காலத்தில் எங்களுடைய நிலைமைகளை பார்த்திருக்க வேண்டுமே. எங்களில் சிலருக்கு இடுப்பு நேராக இருக்கும் அளவு உணவு பல சமயங்களில் கிடைக்காமல் இருக்கும். நான் பசியின் கொடுமையால் சில சமயம் வயிற்றை தரையில் வைத்து அழுத்தி கொண்டு படுத்திருப்பேன். இன்னும் சில சமயம் வயிற்றில் கல்லை வைத்து கட்டி கொள்வேன். ஒரு தடவை பசியின் காரணமாக முக்கிய சஹாபாக்கள் வரும் வழியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வந்தனர். நான் அவர்களிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அவ்வாறு பேசிக்கொண்டே என்னை தங்களுடன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று வழக்கம் போல் வீட்டிலுள்ள ஏதேனும் உணவை கொடுப்பார்கள் என்பதாக நான் எண்ணினேன். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. ஒருவேளை என் நிலைமையை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அன்னாரின் வீட்டிலும் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வழியாக வந்தார்கள். அவர்களும் அவ்வாறே சென்று விட்டார்கள். பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். என்னை பார்த்து புன்னகை செய்தார்கள். என்னுடைய நிலைமையும் நோக்கத்தையும் புரிந்து கொண்டார்கள். அபூ ஹுரைராவே, என்னுடன் வாரும் என்று அழைத்துச் சென்றார்கள். நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றேன். தங்கள் வீட்டுக்கு சென்றார்கள். அனுமதி பெற்று நானும் உள்ளே சென்றேன். வீட்டில் ஒரு கோப்பை பால் இருந்தது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இது எங்கிருந்து வந்தது என்று விசாரித்தார்கள். என்னிடத்திலிருந்து நபி அவர்களுக்கு ஹதியாவாக வந்தது என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபூ ஹுரைராவே, போய் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். சுஃபாவாசிகள் இஸ்லாத்தின் விருந்தாளிகள் என கருதப்பட்டு வந்தனர். அவர்களுக்கு சொந்தமாக வீடோ தங்குமிடமோ கிடையாது. அவர்களின் உணவுக்காக தனியாக எந்த ஏற்பாடும் கிடையாது. அவர்களின் எண்ணிக்கை கூடுதலாகவும் இருக்கும், சில சமயம் குறைச்சலாகவும் இருக்கும். இந்த சம்பவத்தின் போது 70 நபர்கள் இருந்தனர்.